பத்தி தான் பேசுறோம். மனுஷங்கன்ற முறையில நாம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு தேவையான எண்ணங்களை விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு அதை பத்தி நாம முழுசா தெளிவாகணும். அப்படி செய்யும் போது பிரபஞ்சத்தோட சிறந்த நியதி ஒண்ண நாம வரவழைக்கிறோம். அதுதான் ஈர்ப்பு விதி. அதாவது நீங்க சிந்திக்கிற பொருளாவே நீங்க மாறிடுறீங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களை நோக்கி இழுக்கிறீங்க. உங்க மனக்கண்ணால நீங்க பாக்குறது உங்க கைக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த கோட்பாட்டை நாம விவரிக்கணும்னா அதுக்கு 3 சுலபமான வார்த்தைகள் போதும். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும். எண்ணங்கள் குறிப்பிட்ட அலைவரிசைகள்ல பயணம் செய்யுங்கிறத பெரும்பாலான மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்ல. நம்மால எண்ணங்களை அளவிட முடியும். அதனால நீங்க ஒரே எண்ணங்களை மறுபடி நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, புது கார் வாங்கின மாதிரி, நிறைய பணம் கிடைச்ச மாதிரி, புது நிறுவனம் தொடங்கின மாதிரி, வாழ்க்கை துணை கிடைச்ச மாதிரி அந்த நிலையை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில வெளிப்படுத்துறதா அர்த்தம். எண்ணங்கள் அந்த காந்த சமிக்கைகளை வெளியே அனுப்பி அதுக்கு இணையானத உங்களை நோக்கி ஈர்க்குது. உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா விதத்திலையும் அபரிமிதமா இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கீங்க. கண்டிப்பா அதை நீங்க ஈர்ப்பீங்க. அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தப்பாம வேலை செய்யுது. பிரச்சனை இங்கதான் இருக்கு. பெரும்பாலானவங்க தங்களுக்கு என்ன வேண்டாங்கிறத பத்தி தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேண்டாத விஷயம் திரும்ப ஏன் வருதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. நீங்க ஒரு விஷயத்த நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா, அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு சக்தி கவனிக்கிறது இல்ல. உங்க எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி அது இயங்குது. உதாரணத்துக்கு, நீங்க உங்க கடன் தொல்லைகளை நினைச்சு நொந்து போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிமிக்கைகளை தான் நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. எனக்கு இருக்கிற கடன் சுமையை பத்தி நான் கேவலமா நினைக்கிறேன்னு சொல்றதுனால அதை உங்களுக்கு நீங்களே உறுதி செஞ்சுக்கிறீங்க. உங்களோட ஒவ்வொரு அணுவிலையும் அதை உணர்றீங்க. அப்படி இருக்கும்போது கடன் தொல்லை நிச்சயமா வரும். ஈர்ப்பு விதிங்கிறது ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள விதி. உங்களுக்கு வேணுங்கிறத நினைச்சு நீங்க சிந்திக்கும் போது கடுமையான தீவிரத்தோட அது மேல முழு கவனத்தையும் குவிக்கிறீங்க. அதனால ஈர்ப்பு விதி மிக துல்லியமா ஒவ்வொரு முறையும் அதை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. உங்களுக்கு எது வேண்டாமோ நீங்க அதை பத்தி நினைக்கும் போது, உதாரணத்துக்கு நீங்க தாமதமா போக கூடாதுங்கிறதையே சிந்திக்கும் போது அந்த நிகழ்வுக்கு நீங்களே காரணமாயிடுறீங்க. உங்களுக்கு வேண்டாங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு விதிக்கு கவலையே இல்ல. அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். மறுபடியும் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு சக்தி பாரபட்சம் காட்டாது. நீங்க நினைக்கிறத அது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க அதை நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்காம போனாலும் சரி, ஈர்ப்பு விதி இயங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க நினைக்கிற அளவு அது இயங்கிக்கிட்டே இருக்கு. உங்க எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ஈர்ப்பு விதியும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க கடந்த காலத்தை பத்தியோ, நிகழ்காலத்தை பத்தியோ, எதிர்காலத்தை பத்தியோ நினைக்கும் போதெல்லாம் ஈர்ப்பு விதியும் இயங்கிக்கிட்டே இருக்கு. அது ஒரு தொடர் நிகழ்வு. அதை தற்காலிகமாகவோ முழுசாவோ உங்களால நிறுத்த முடியாது. அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். படைப்பு எப்பவும் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் சிந்திக்கும் போதோ இல்ல நீண்ட நாட்களா பழக்கப்பட்ட விதத்துல யோசிக்கும் போதோ அவங்க படைப்பு இயக்கத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஏதோ ஒண்ணு உருவாக போறது நிச்சயம். நீங்க எதை சொல்றீங்களோ, எது மேல உங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. அது மோசமானதுன்னு நீங்க குற்றம் சொன்னா நீங்க உருவாக்குற விஷயமும் அது மாதிரி மோசமா தான் இருக்கும். ஏய், என்ன இது? என்னால இதை சாப்பிட முடியாது. எனக்கு ஒரு மாணவர் இருந்தாரு. அவரு பேரு ராபர்ட். அவரு ஓரின சேர்க்கையாளர். அவரு என்னோட இணையதள வகுப்பு ஒண்ணுல பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கும் எனக்கும் மின்னஞ்சல் தொடர்பு இருந்தது. அவரு எனக்கு எழுதின மின்னஞ்சல்ல அவரு தன்னோட வாழ்க்கையில வெறுத்து ஒதுக்குற எல்லா யதார்த்தங்களையும் சுட்டி காட்டி இருந்தாரு. சக ஊழியர்கள் அவரை சீண்டுனாங்க. அவங்க அவர்கிட்ட நடந்துகிட்ட விதம் அருவருக்கத்தக்க மாதிரி இருந்ததால அவரு எப்பவும் மன இறுக்கத்தோடயே இருந்தாரு. அவரு தெருவுல நடந்து போகும் போதெல்லாம் இவரை மாதிரி ஆட்களை வெறுக்கிற மக்கள் ஏதாவது ஒரு வழியில அவரை துன்புறுத்த நினைச்சாங்க. அவரு ஒரு நகைச்சுவை நடிகனாகணும்னு விரும்பினாரு. ஆனா அவர் ஒவ்வொரு முறை மேடை ஏறும் போதெல்லாம் மக்கள் அவருடைய தன்பால் புணர்ச்சியின் குணத்தை பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டு துன்புறுத்தினாங்க. அவரோட மொத்த வாழ்க்கையும் சந்தோஷம் இல்லாம துன்பத்தால நிறைஞ்சிருந்தது. அவர் ஒரு தன்பால் புணர்ச்சியாளரா விளங்கிய காரணத்தினால அவர் தாக்கப்பட்டதை சுத்தியே எல்லாம் அமைஞ்சிருந்தது. தனக்கு வேணான்னு அவரு நினைக்கிற விஷயத்து மேலதான் அவர் முழு கவனத்தையும் செலுத்துறாருன்னு நான் சுட்டி காட்டினேன். அவர் எனக்கு அனுப்பின மின்னஞ்சலை நான் அவருக்கே திருப்பி அனுப்பி, இதை படிச்சு பாருங்க, இதை பத்தி நீங்க உணர்ச்சி வசப்படுறத என்னால உணர முடியுது. எந்த விஷயத்தையும் உணர்ச்சி பூர்வமா நம்ம அணுகும் போது அது சீக்கிரமாவே நடக்க ஆரம்பிக்கும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் சொன்னதை அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு தான் மனசார விரும்புற விஷயங்கள்ல தன்னோட கவனத்தை உண்மையாவே செலுத்த தொடங்கினாரு.
அடுத்த 7-8 வாரங்கள்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மையிலேயே நம்ம அற்புதம் தான் சொல்லணும். அவரோட அலுவலகத்துல அவருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒண்ணு வேற பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டாங்க, இல்லனா வேலையில இருந்தே போயிட்டாங்க. அவரை தொந்தரவு செய்யறதையும் விட்டுட்டாங்க. இப்போ தன்னோட வேலையை அவரு நேசிக்க தொடங்கியிருக்காரு. இப்போ அவரு தெருவுல நடந்து போகும்போதெல்லாம் அவரை யாரும் துன்பப்படுத்துறதே இல்ல. அந்த மாதிரி ஆட்கள் எங்க போனாங்கன்னே தெரியல. அவரு நகைச்சுவை மேடைகள்ல தோன்றின போது மக்கள் எல்லாரும் எழுந்து நின்னு கை தட்டினாங்க. யாரும் அவரை கேள்வி கேட்டு சங்கடப்படுத்தல. அவரு தனக்கு என்ன வேணாம், தான் எதுக்கு பயப்படுறோம், எதை தவிர்க்க விரும்புறோங்கிறதுல கவனம் செலுத்துறத விட்டுட்டு தனக்கு வேணுங்கிறதுல கவனம் வச்சதால அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சு. நம்ம வெளி தோற்றத்திலையும் நம்ம செயல்பாடுகளையும் நாம நம்பிக்கையோட இருக்கலாம். அதன் மூலமா நாம நல்ல மனிதர்களையும் நல்ல நிகழ்வுகளையும் ஈர்க்க நினைக்கலாம். அந்த மாதிரி இல்லாம ஒருவேளை நாம கோபமா இருந்தோம்னா அதே மாதிரி கோபமான மக்களையும் மோசமான சந்தர்ப்பங்களையும் தான் நாம நிச்சயமா ஈர்ப்போம். நீங்க உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கிறது உங்க உணர்வு நிலையில ஆதிக்கம் செலுத்துற எண்ணங்களை தான். அது சுயநினைவோட மேற்கொள்ளப்பட்டதா இருக்கலாம், இல்ல அப்படி இல்லாமலையும் இருக்கலாம். இங்க அதுதான் சிக்கல். ரகசியத்தை பத்தியோ இல்ல மனுஷனோட ஆற்றலை பத்தியோ அல்லது தினசரி வாழ்க்கையில நம்ம நோக்கங்களுக்கு இருக்கிற சக்தியை கவனிச்சிங்கன்னா அது நம்மளை சுத்தி இருக்கிறத பார்க்கலாம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் கண்களை நல்லா அகலமா திறந்தா போதும். ஈர்ப்பு விதி எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. நீங்க எல்லாத்தையும் உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கிறீங்க. மக்கள், வேலை, சந்தர்ப்பங்கள், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, கடன், சந்தோஷம், உங்களோட காரு, உங்களோட சமூகம் எல்லாத்தையும் நீங்க ஒரு காந்தம் மாதிரி கவர்ந்து இழுக்கிறீங்க. நீங்க நினைக்கிறது உங்களை வந்தடையுது. உங்களோட மூளையில ஓடுற எண்ணங்களோட வெளிப்பாடுதான் உங்களோட மொத்த வாழ்க்கையும். நான் ஒரு கனவு கோட்டையை கட்டுற பார்வையில இருந்தோ இல்ல ஒரு கோமாளித்தனமான ஒரு கற்பனை தளத்துல இருந்தோ நான் உங்ககிட்ட பேசல. நான் ஒரு